எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அழகான அற்புதமான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா உயிர்களுக்கும் உண்டு. பசிக்கின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா நமக்கு அப்படின்னு ஏக்கமாக இருக்கின்ற நேரத்தில் நாம் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைச்சாலும் அது அமிர்தமாக இருக்கும். அதே நேரத்தில் பசிக்காத போது அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் நமக்கு அது ருசி இல்லாதது மாதிரி தான் தோணும். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து. ஒரு மன்னர் நகர்வலம் போகிறாரு. ரொம்ப நேரம் அந்த நகர்வலம் முடிச்சுட்டு வரும்போது சரியான பசியாக இருக்கவருக்கு அவர் சாப்பாடு தண்ணீர் எதுக்குமே கொண்டு போகாமல் போயிட்டாங்க. திரும்பி வர்ற வழியில் ரொம்பவே பசிக்குது. அந்த பசியோட காரணத்தினால அவருக்கு ரொம்ப மயக்கமாக களைப்பாக அப்படி வருது. சொல்ல முடியாத வேதனைகள் நிறையவே வருது. சரி, என்னடா பண்ணுறது, யார் வீட்லையாவது கொஞ்சம் தண்ணியாவது வாங்கி குடிப்போன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வீட்டு வாசலில் ஒரு அம்மா பாத்திரம் கழுவிக்கிருக்காங்க. அந்த அம்மாகிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா இவரை பார்த்தோன்னையுமே கண்டுக்குச்சு. வணக்கம் அண்ணா, தண்ணி என்ன, உள்ளே வாங்க, நான் சாப்பாடே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரொம்ப நன்றி அம்மா, என்னோட முகத்தை பார்த்தோன்னே பசின்னு அறிஞ்சு சாப்பாடு கொடுக்குறாங்களே, இவங்க தெய்வம் மாதிரி அப்படின்னு இந்த மன்னர் நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த அம்மா உட்கார வச்சுட்டு போகிறாங்க. கேழ்வரகு கூழ் கலக்கிட்டு ஒரு செம்பில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவர் வாங்கின வாக்கில் அது என்ன ஏதுன்னெலாம் பார்க்கல, கடன்னு குடிச்சிடுறாரு. அப்போ இவருக்கு அது அமிர்தமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு உணவு நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இது என்ன சாப்பாடு அப்படின்னு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேட்குறாங்க, ஐயா இது நாங்கள் ஏழைகள் சாப்பிடுகின்ற கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமிர்தம் மாதிரி இருக்குமா, இது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மா அதுக்கு உண்டான பக்குவம் அனைத்தையுமே சொல்கிறாங்க. ஓகே நன்றி அம்மான்னு சொல்லிட்டு இவர் வராரு. அரண்மனையில் மறுநாள் சாப்பாடு நேரத்தில் எல்லா நாளுமே சாப்பிட்ற மாதிரி அறுசுவை உணவுகள் அவருக்கு வருது. இவர் அதை பார்த்துட்டு சாப்பிடும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அம்மா கொடுத்தாங்க கேழ்வரகு கூழ், நான் சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த அம்மா அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பக்குவமெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், எனக்கு அதே மாதிரி கூழ் நீங்கள் தயார் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி வேலையாள்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு, அவருக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இத்தனை நாள் நான் சமைச்சு கொடுக்குறேன், என்னுடைய சாப்பாட்டை கூட இப்படி இந்த மன்னர் புகழ்ந்ததில்லை, அந்த அம்மா கொடுத்த கேழ்வரகு கூழை இப்படி புகழ்ந்து பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி கூழ் தயார் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவர் குடிச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த முகமெல்லாம். அவர் பயந்து போய் நிற்கிறாரு வேலையாள். இது அந்த அம்மா சொன்ன மாதிரி, அந்த அம்மா செஞ்சு தந்த கூழ் மாதிரி இல்லையே, அது நல்ல அமிர்தமாக இருந்துச்சு, இது அத்தனை ருசியானதாக இல்லையே, ஒருவேளை அந்த அம்மா இந்த பக்குவங்கள் சொன்னது தவறாக சொல்லிட்டாங்களா, இமீடியட்டாக அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. மன்னர் பயங்கரமான கோபத்தில் இருக்கார். இந்த அம்மா வராங்க. என்னம்மா நீங்கள், நான் ரொம்ப ஆசையாக கேட்டேன், நீங்கள் எனக்கு சொன்ன பக்குவங்கள் எதுவும் சரியாக இல்லையே, உங்கள் வீட்டில் சாப்பிட்ட கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக அமிர்தமாக இருந்துச்சு, என்னோட அரண்மனையில் தயார் பண்ணின இந்த கூழ் அத்தனை ருசியானதாக இல்லையே அப்படின்னு இந்த மன்னர் சொல்கிறாரு. இந்த அம்மா நம்ப மறுத்துட்டு, அந்த கூழ் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் கூழ் கொண்டாந்து கொடுக்கப்படுது. இந்த அம்மா குடிச்சு பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ருசி கம்மியாக இருந்தாலும் இந்த கேழ்வரகு கூழ் இப்படி தான் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மன்னர்கிட்ட இதில் 3 குறைகள் இருக்குது. அதாவது
இந்த கூழ் தயார் பண்ணின விதம் எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த கூழ் நீங்கள் குடித்த நேரம், என்னுடைய குடிசைக்கு வந்து நீங்கள் அந்த கூழை குடிக்கும்போது உங்களுக்கு கொள்ளை பசி இருந்தது. அந்த பசியின் காரணத்தில் அந்த கூழ் வந்து அமிர்தமாக உங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது எதுடா கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அது என்ன ஒரு மோரோ ஏதோ ஒன்று கிடைச்சாலும் அது அமிர்தமாகத்தான் நமக்கு தெரியும். அது ஒன்று. பசிக்காத போது எது சாப்பிட்டாலும் ருசி இருக்காது. ரெண்டாவது காரணம், இந்த கூழ் நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக செஞ்சது. அப்போ அதில் அன்பு, அக்கறை இது எல்லாமே கலந்து இருந்தது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, நீங்கள் இந்த கூழை சாப்பிடும்போது உங்களுக்கு பசி இருந்திருக்கணும். பசியே இல்லாமல் வேர்த்து ஒழுக வேலை பார்த்துட்டு பசியோடு சாப்பிட்டா அது அமிர்தமாக தெரியும். நீங்கள் இந்த அரண்மனையில் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கையில் இந்த கூழ் உங்களுக்கு ருசியாக இருக்காது. நீங்கள் எப்போதும் அறுசுவை உணவுகளோடு சாப்பிட பழக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பசியாது இருக்கும்போது எப்படி இந்த கூழ் சுவையாக இருக்கும், அமிர்தமாக தெரியும் என்று இந்த 3 பதில்களை சொல்கிறார். அந்த அம்மா சொன்ன பதிலில் இவருக்கு முழு சம்மதம். இந்த மன்னருக்கு அந்த அம்மா சொன்ன 3 பதில்களுமே திருப்திகரமாக இருந்தது. உடனே அந்த அம்மாவுக்கு பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு சந்தோஷப்பட்டு. அதே மாதிரி நாம் பசிக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு உணவுமே நமக்கு ருசியாக தெரியாது. பசி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா உணவுகளுமே இங்கே அமிர்தமாகத்தான் இருக்கும். நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம் உடல் உழைப்பு கொஞ்சமாவது ஒரு நாளைக்குமே இருக்கணும். பசித்து எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.